கோதுமை மாவு வச்சு காயின் பொட்டேட்டோ சமோசா பண்ணலாமா? அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மாவு பசஞ்சு எடுத்துக்கோங்க. பசஞ்ச மாவு ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதையும் சோம்பு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் தக்காளி சேர்த்து அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதோட நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங் அதுல வச்சு நல்லா உருண்டையா உருட்டி நல்லா காயின் ஷேப்க்கு ரவுண்ட் ஷேப்க்கு வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். கல் சூடானதையும் கல்லுல கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம செஞ்சு வச்ச காயின் ஷேப் பொட்டேட்டோவை அதுல வச்சு நல்லா எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, காயின் பொட்டேட்டோ சமோசா ரெடி. நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு.